வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பரபரப்பை ஏற்படுத்திய கொலை வழக்கு, மருமகன் சார்பில் ஆஜராகிய சட்டத்திரணி வெளியிட்ட புதிய தகவல். ஆட்பதிவு திணைக்களத்தின் பொதுச் சேவைகள் இடைநிறுத்தம். நீராடச் சென்ற 10 பேருக்கு ஏற்பட்ட துயரம், 2 சடலங்கள் மீட்பு. வெளிநாடொன்றில் ஹீரோவாக செயற்பட்ட இலங்கையர். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. விகாரையின் காணியை அளவீடு செய்ய அனுமதிக்க மாட்டேன், விகாராதிபதி திட்டவட்டம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என கூறியதும் கோபப்பட்ட பிள்ளையான். தீயில் முற்றாக எரிந்து கருகிய 3 வீடுகள், தீவிரமாகும் விசாரணை. யாழ்ப்பாணத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ் பல்கலைக்கழக சித்த வைத்தியத்துறை விரிவுரையாளரின் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக சித்த வைத்தியத்துறை விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலாவது சந்தேக நபரான மருமகன் சார்பில் பெண் சட்டத்தரணி ஷர்மி ஆஜராகியிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. இரண்டாவது சந்தேக நபரான மகள் சார்பில் சிங்கள சட்டத்தரணி ஒருவர் ஆஜராகியுள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற போது மருமகன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஷர்மினி தனது வாடிக்கையாளர் குறித்து ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் அவரை குற்றவாளியாக முன்கூட்டியே சித்தரிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய உடல் சாவகச்சேரி நீதிமன்ற அதிகார பகுதிக்குள் உள்ள மருவன் பிளவு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டாலும் வழக்கு விசாரணை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. எனினும் முக்கியமான மரண விசாரணை அறிக்கை இதுவரை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சந்தேக நபர்களான மகளும் மருமகனும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து பொதுச் சேவைகளும் இன்று செயற்படாது என டிஜிட்டல் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. காணி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அதனை வழமைக்கு கொண்டுவரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து மாகாண அலுவலகங்களின் ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொது சேவைகளும் இன்று இயங்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெதுரோயாவில் நீராடச் சென்ற 15 பேரில் 10 பேர் இன்று மாலை நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். நீரில் மூழ்கியவர்களில் 2 உயிரிழந்ததுடன் அவர்களின் சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நீராடச் சென்ற குழுவில் மேலும் 6 பேர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்கள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. நீரில் மூழ்கிய நிலையில் இருந்த 2 பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன 6 பேரையும் கண்டுபிடிப்பதற்காக பிரதேச மக்களும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் விபத்துக்குள்ளாகிய போர் விமானத்தின் விமானிகளை பாதுகாப்பாக மீட்ட இலங்கையர் ஒருவருக்கு அந்நாட்டு அரசு சட்டப்பூர்வ வதிவிட அனுமதியை வழங்கி கௌரவித்துள்ளது. இதன் மூலம் நாடு கடத்தப்படும் அபாயத்தில் இருந்து அவர் உயிர் தப்பியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தென்கொரிய விமானப்படைக்கு சொந்தமான F4 ரக போர் விமானம் ஒன்று கியோங்கி மாகாணத்தில் உள்ள ஜெபுடோ கடல் பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியது. இயந்திரத்தில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விமானம் கடலில் விழுவதற்கு முன்னதாக அதில் இருந்த 2 விமானிகளும் பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினர். எனினும் அவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். இதன்போது அருகிலுள்ள கடற்பாசி பண்ணையில் பணியாற்றி வந்த ரூபான் என்ற இலங்கையர் தனது நண்பர்களுடன் உடனடியாக படகில் சென்று அவர்களை காப்பாற்றியுள்ளார். ருவானின் இந்த செயலை பாராட்டி உள்ளூர் சமூகம் அவருக்கு பல விருதுகளை வழங்கியது. எனினும் அவரது விசா காலம் முடிவடைந்ததால் அவர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கருதி தென்கொரியாவில் இருந்து நாடு கடத்தப்படும் அபாயத்தில் இருந்துள்ளார். இந்த விடயத்தை அறிந்து தென்கொரிய விமானப்படை தலைமையகம் ருவானை தேசத்துக்காக பங்காற்றியவர் என்று அடையாளப்படுத்தி அவருக்கு கருணை காட்டுமாறு அந்நாட்டு நீதியமைச்சிடம் பரிந்துரை செய்தார். விமானப்படையின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதியமைச்சு கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி ருவானுக்கு புதிய வேலை விசாவை வழங்கியது. அத்துடன் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததற்காக விதிக்கப்பட வேண்டிய அனைத்து அபராதங்களையும் தள்ளுபடி செய்தது. மேலும் அவர் தொடர்ந்து தென்கொரியாவில் சட்டப்பூர்வமாக வாழ அனுமதி பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான 1ஆம் தர கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்விவர் குறிப்பிட்டுள்ளார். 1ஆம் தர மாணவர்களின் 2ஆம் 3ஆம் தவணைக்குரிய பயிற்சி நூல்களை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த நூல்களை விநியோகித்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
புதிய பாடத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சிகள் மாகாண ஆரம்ப கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. மேலதிகமாக தேவைப்படும் பயிற்சிகளை மே 16ஆம் தேதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு மாகாண பணிப்பாளர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. முதலாம் தவணைக்குரிய பாடப்பரப்புகள் இருப்பின், பூர்த்தி செய்ய முடியாத பாடசாலைகள் இருப்பின் அவற்றை 2ஆம் தவணையில் நிறைவு செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிபர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தைட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்வதனை தடுத்து நிறுத்தக் கோரி விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தைட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் விடுவிக்க உள்ளதாகவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என்றும் கடந்த 11ஆம் தேதி கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட செயலர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கூறியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தைட்டி விகாரை விகாராதிபதி ஜெயந்தோட்டன் அந்தாராம தேரர் விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். நேற்று தினம் இரவு 3 பேருந்துகளில் தென்னிலங்கையிலிருந்து விகாரை வழிபாட்டுக்கென பலரும் வருகை தந்து விகாரையில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை பலாலி போலீசார் விகாரை அமைந்துள்ள பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை தமது காணிகளை அடையாளம் காட்ட என காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு வந்துள்ளனர். இருந்தபோதிலும் காலை 9:30 மணி வரையில் காணி அளவீட்டு பணிகளுக்கு காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்றொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்ட எவரும் அவ்விடத்துக்கு வருகை தராத நிலையில் காணி உரிமையாளர்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என தாம் உரையாற்றிய போது அதற்கு பிள்ளையான் மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றியிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், குண்டு தாக்குதலின் போது பெரியோர், சிறியவர்கள் என பலர் உயிரிழந்ததுடன் காயமடைந்துள்ளதாகவும் இது ஒரு மிக கொடூரமான செயற்பாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கப்பால் சொல்லப்பட்ட காரணம் ஒரு ஆட்சியை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சி என்றால் அப்பாவி மக்களை பலி கொடுத்து இவ்வாறாக செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதில் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, சுரேசாலை சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, வேறு எவர் தொடர்பட்டிருந்தாலும் சரி கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் அமைந்துள்ள பம்பரக்கலை PWD நெடுங்குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதில் 3 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. தீப்பரவல் காரணமாக அந்த வீடுகளில் இருந்த பெறுமதியான உடைமைகள் தீக்கிரையாகியுள்ளன. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.